தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தி, உத்திரட்டாதி நட்சத்திரம், அமிர்த யோகம், சதுர்த்தி விரதம் கூடிய நாளில் இந்த சோபகிருது ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் சனியுடன் சூரியன், மீனத்தில் ராகு என இந்த மாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் 11வது மாதம் இந்த மாசி மாதம். சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. கும்பராசியில் உள்ள சனி பகவானுடன் சூரியன் இணைந்து பயணம் செய்ய போகின்றார். சனி பகவானும் சூரியனும் எதிர்கிரகங்கள். இந்த இரண்டு எதிர் கிரகங்களின் சேர்க்கையால் சில ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றது. சூரிய பகவான் பிப்ரவரி 13ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். அதோடு அங்கு ஏற்கனவே ஜென்மசனியாக ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வருகின்றார் சனி பகவான். சூரியனின் புதல்வன் சனி என்றாலும் அவர் பிறந்ததிலிருந்து நிலவும் சில சர்ச்சைகளால் இருவரின் உறவு மோசமானதாக அமைந்துவிட்டது. இருந்தாலும் ஒருவர் லட்சியத்தை நிர்ணயிக்கவும் அதை செய்து முடிக்கக்கூடிய எண்ணத்தை தரக்கூடியவர் சூரியன். அதை செய்து முடிக்கக்கூடிய உந்துதலை தருபவர் செவ்வாய். ஆனால் எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் மனநிலை, நல்ல வேலை செய்யக்கூடிய மனநிலையை தரக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஜாதகத்தில் சாதகமாக அமைந்துவிட்டால் அவர் நல்ல வேலை, தொழில் என செய்து சிறப்பாக பொருள் ஈட்ட செய்வார். மாசி மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய மாதம். மாசி மாதம் என்பது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்கும் மாதம். மாசி மாதத்தின் 30 நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம் என்று போற்றப்படுகின்றது இந்த மாசி மாதம். திருமால் மகா விஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாசி மக நட்சத்திர திருநாளில்தான் மாசி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி மிக மிக விசேஷம். இந்த நாளில் விரதமிருந்து வேண்டுவோருக்கும், பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வேண்டுவோருக்கும் எல்லாவித தோஷங்களில் இருந்தும் விடுபடச் செய்வார் பிள்ளையாரப்பன். மாசி மாதத்தன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாள். சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம். இப்படியான திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது இந்த மாசி மாதத்தில் தான். எனவே மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம். மாசி மாதத்தன்று மந்திர உபதேசம் பெறுவதும் உபநயனம் செய்வதும் சிறந்தது. ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில்தான் அவதரித்தார். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே மாசி மாதத்திலும் மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாளிலும் நம்மால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். இது 3 மடங்கு பலன்களை தரும். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்கின்றோம். மாசி மாத பூச நட்சத்திர தினத்தில்தான் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். மாதந்தோறும் வருகின்ற ஏகாதேசியே சிறப்பு மிக்கதுதான். அதே போல மாசி மாதத்தில் வருகின்ற ஏகாதேசியில் விரதம் இருப்பது மகா புண்ணியம், சகல தோஷங்களையும் போக்கும். பிரம்மஹத்தி போன்ற பெரும் பாவங்களை போக்கி பேய்க்கும் நற்கதி கொடுக்கும் இரு ஏகாதேசிகள் வருவது இந்த மாசி மாதத்தில் தான். உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள், ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம். அந்த துறைகளில் எடுத்துக்கொண்ட கல்வியில் மிகப்பெரிய உச்சம் தொடலாம். ஆத்மார்த்தமாக ஈடுபடுங்கள், உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நிறைவேறும். இந்த மாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மாசி 1ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 1ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 19ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 25ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீங்கள் சந்தித்து வருகின்ற துயரங்கள் ஒரு பக்கம் தனியாக நின்று கொண்டிருந்தாலும் மனதிற்கு பிடித்தமான விசேஷ அனுகூல சம்பவங்களும் மேன்மைகளும் எதிர்பாராத உயர்வுகளும் உங்களை நோக்கி கொண்டுதான் இருக்கின்றது. இதனை வைத்து உங்கள் ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் ஏகப்பட்ட திருப்பு முனைகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு கெட்டவரான செவ்வாய் உங்கள் ராசிக்குள் உச்சமாக நிற்கின்றார். ராசிநாதன் சனி பகவான் 7.5 சனியில் முக்கால் பாகத்தை முடித்துவிட்டு பாதசனியாக 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். ராகு பகவான் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 8 சூரியன் சனி பகவானுடன் இணைந்து 2இல் அமர்ந்திருப்பதால் பொருளாதார வளர்ச்சி காத்திருக்கின்றது. தர்ம கர்மாதிபதி யோகமும் இந்த மாதம் உண்டாகி இருப்பதால் எதிலும் நினைத்ததை தாண்டிய வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. இந்த மாதம் தொடங்கி 14வது தினம் முடிவதற்குள் சாத்தியமில்லாத விஷயங்கள் கூட சகாய மேன்மையை உண்டாக்கும். மாதம் முழுவதும் 9இல் அமர்ந்திருக்கின்ற கேது பகவானால் பலவித நன்மைகளும் அபரிமித பணப்புழக்கமும் காரிய வெற்றியும் நீங்கள் ஈடுபடுகின்ற காரியங்களில் இனிமையும் அதனால் பொன்பொருள் வரவுகளும் காத்திருக்கின்றது. குடும்ப நிலைமை உயர்வாகவே நீடிக்கும். வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சி சம்பவங்கள் நடைபெறும். முதல் வாரம் கடந்த பின் திருவோண நட்சத்திர அன்பர்களின் வாழ்வில் மாபெரும் இனிய திருப்பங்கள் ஏற்படும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் எந்தவித இடர்பாடும் ஏற்படாது. தொழில், முதலீடு, வியாபார நிர்வாக விஷயங்களில் நீங்கள் ஆச்சரியப்படுகின்ற உயர்வுகள் ஏற்படும். அயலூர், அயல் மாநில சம்பந்த தொழில், வியாபார, பட்ஜெட், லாப விஷயங்களில் முடிவுகள் சாதகமாகும். பொன்பொருள் சேர்க்கைகளும் ஆடம்பர பொருள், நிலபுலன், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட சந்தோஷங்களும் ஏற்பட போகின்ற மாதம்தான் இந்த மாசி மாதம். மேலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகின்றார். எனவே குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். தள்ளிப்போன திருமண காரியங்கள் இப்பொழுது திடீரென முடிவாகி மகிழ்ச்சியை வழங்கும். விலகி சென்ற உறவினர்களை விரும்பி வந்து இணைவார்கள். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறலாம். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதத்தில் அமையும். கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்போடு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார நிலை திருப்தி தரும். மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானின் பார்வை 4, 8, 11 ஆகிய இடங்களில் பதிவாகின்றது. குறிப்பாக கல்வி முன்னேற்றம் ஏற்படும். வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. தாய் வழி ஆதரவு திருப்தி தரும். வெளிநாட்டில் இருந்து தாய்நாட்டிற்கு திரும்பி வர இயலாமல் தத்தளித்தவர்கள் இப்பொழுது பிரச்சனைகளில் இருந்து விடுபடும் நேரமாகும். தொழில், உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்பொழுது கிடைக்கும். சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லை வரதான் செய்யும். ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பார்த்துக் கொள்ளுங்கள். தசாபுத்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும். பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். இடம், பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் அகலும். சனியின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் தொழிலில் திருப்திகரமான லாபம் வந்து சேரும். இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு கிளை தொழில் தொடங்கும் யோகமும் உண்டு. இளைய சகோதரத்தோடு இருந்த பகை மாறும். வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான தகவல் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் இப்பொழுது கிடைக்கலாம். அரசு சார்ந்த பணிகளில் சேர விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு அது கைகூடும். மேலும் மாத தொடக்கத்தில் சனி பகவான் செவ்வாயின் சாரத்தில் சஞ்சரிப்பார். இதன் காரணமாக நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். செல்வந்தர்களின் ஒத்துழைப்போடு திடீர் திருப்பங்களை காண்பீர்கள். செல்வ நிலை உயரும். சேமிப்புகள் கரைகின்றதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது சேமிப்பு உயர்ந்து மகிழ்ச்சி பெருகும். இடம், பூமியால் லாபம் உண்டு. தொழிலை விரிவு செய்ய முயற்சிப்பீர்கள். இளைய சகோதரத்தின் வழியில் இனிய பலன்கள் உண்டு. வெளிநாட்டில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாம். மேலும் 22/2/2024 முதல் சனி பகவான் ராகுவின் சாரத்தில் சஞ்சரிப்பார். இதன் காரணமாக அனைத்து செயல்களிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும். மனக்கசப்புகள் தரும் தகவல் 1-2 வரலாம். குடும்பத்தில் 3ஆம் நபரால் குழப்பங்கள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சில காரியங்கள் திட்டமிடப்படாமலேயே நடைபெற்று மகிழ்ச்சியை தரும். வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் வாய்ப்பும் உண்டு. உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். சனிக்கிழமை விரதங்களும் வழிபாடுகளும் நம்பிக்கையோடு செய்வதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவும் 9ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். முன்னேற்றம் தரக்கூடிய இடம் 3ஆம் இடமாகும். எனவே வீரத்தோடும் விவேகத்தோடும் செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்வீர்கள். பாக பிரிவினை நல்லபடியாக முடியும். 9இல் கேது சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். தந்தை வழியில் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கும். வீடு, வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். மேலும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்றார். அவரது பார்வை 8, 10, 12
ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி பிறக்கும். வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். குடும்பத்தில் உறவினர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று கலங்கியவர்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து சேரும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் பெரும் முயற்சிக்கு பிறகு கைகூடும். இந்த மகர ராசி பெண்களுக்கு வாழ்க்கை துணை சார்பாகவும் அனுபவித்த சங்கடங்களுக்கு தீர்வு ஏற்பட இருக்கின்றது. மாணவர்களுக்கு உயர்கல்வி ரீதியான கவலைகள் தீரும். விவசாயிகளுக்கு உற்பத்தி சார்பான நன்மையும் லாபமும் உண்டு. கலைஞர்களுக்கு துறை சார்ந்த விஷயங்களில் குறுக்கீடுகள் விலகப் போகின்றது. அரசியல்வாதிகளுக்கு சக கட்சி ரீதியாக திடீர் பதவி பொறுப்பு காத்துள்ளது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம், அஸ்வினி, பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூசம், மகம், விஷாகம், கேட்டை, உத்திராடம். இந்த மாசி மாதம் தொடர்ந்து ஸ்ரீ நடராஜர் தரிசனம் செய்து வாருங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ நரசிம்மரை வழிபட்டு கொண்டிருங்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.